ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான முக்கியமா டிடிடி ரிலேட்டடா இருக்கக்கூடிய அப்டேட்ட பார்க்கலாம். நாளைக்கு 27ஆம் தேதி 3 புக்கிங்ஸ் இருக்கு. அந்த புக்கிங் வந்து யார் யார் பண்ணலாம், அந்த புக்கிங் பத்தின இன்ஃபர்மேஷனும், அது கூடவே டிடிடிலருந்து வந்திருக்கக்கூடிய மற்ற அப்டேட்களையும் இந்த வீடியோல பார்க்கலாம். டெய்லியும் உங்களுக்கு தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கனோட ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்லையும், டெலிகிராம் சேனல்லையும் டெய்லி நம்ம எல்லா அப்டேட்ஸையும் இமீடியட்டா அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா அதை ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். செக் பண்ணி பாருங்க. வீடியோஸா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு காலையில 10 மணிக்கு டிடிடியோட லோக்கல் டெம்பிள்கான மார்ச் மாசத்தோட சேவா டிக்கெட் ஓபன் பண்ணியிருந்தாங்க. நீங்க டிடிடியோட மற்ற கோவில்கள்ல நடக்கக்கூடிய ஆர்ஜித சேவாஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கு ஆன்லைன்ல ஓபன் ஆகக்கூடிய சேவாஸ் எல்லாமே இதுல ஓபன் பண்ணுவாங்க. இதுல பெரும்பாலும் அதிகமா இருக்கக்கூடிய சேவா திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவில்ல நடக்கக்கூடிய சேவாக்கள் தான். இதுல உங்களுக்கு மார்ச் மாசத்துல பாருங்க எல்லா டேஸ்க்குமே வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. எல்லோ கலர்ல இருக்கிறது ஃபாஸ்டா புக் ஆகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ திருமலையில நான் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனா சுப்ரபாத சேவா கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னா ஒரு டைம் நீங்க திருச்சானூர்ல நடக்கக்கூடிய சுப்ரபாத சேவா ட்ரை பண்ணுங்க. இங்க பாருங்க சுப்ரபாத சேவா டிக்கெட் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஒரு ஆளுக்கு 50 ரூபாய் தான். 2 பேர் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா 100 ரூபாய் தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. டிக்கெட்ஸ் வந்து இருக்கு. பெரும்பாலும் நமக்கு வந்து ஒரு சில நாட்களுக்கு சுப்ரபாத சேவா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மீதி நாட்களுக்கு பாருங்க அவைலபிள் இருக்கு. கிரீன்ல இருக்கக்கூடியது வந்து டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுல கல்யாணோற்சவ சேவா 2 பேத்துக்கு 500 ரூபாய் தான். அதே மாதிரி லக்ஷ்மி பூஜா, சுப்ரபாத சேவா ஃப்ரைடேஸ்ல நடக்கக்கூடியது, வஸ்திரலங்கார சேவாவுக்கு மட்டும்தான் 10,000 ரூபாய். மற்ற சேவாஸ்க்கு எல்லாமே பார்க்கும்போது நமக்கு சேவா டிக்கெட் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதாவது ஆவரேஜான பிரைஸ்ல தான் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சுன்னா இந்த டெம்பிள் கூட ட்ரை பண்ணுங்க. இதே மாதிரி மற்ற கோவில்கள் திருப்பதியில இருக்கக்கூடிய கோவிந்தராஜ சுவாமி டெம்பிள் இருக்கு இல்லையா, அந்த கோவில்ல நடக்கக்கூடிய ஆர்ஜித சேவாஸோட டிக்கெட்டுமே ஆன்லைன்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணியிருக்காங்க. இதுல ஊஞ்சல் சேவா, வேத ஆசீர்வாதம், ஸோ இது ரெண்டுமே வந்து ஓபன் ஆயிருக்கு. அதுல டிக்கெட்ஸுமே உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வெள்ளிக்கிழமைகள்ல குங்கும அர்ச்சனா அந்த டிக்கெட்டுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி இந்த லிஸ்ட்ல நீங்க இன்னும் நிறைய கோவில்கள் இருக்கு. அதை செக் பண்ணி பார்க்கலாம். இதுல கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி டெம்பிள் அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா அதுல வந்து எந்தெந்த நாட்கள்ல என்னென்ன சேவாஸ் ஆர்ஜித சேவாஸ் வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இதுலயே நீங்க வந்து பார்த்து புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஐடியாஸ் இருக்கு, எந்த கோவிலுக்கு போகலாம், என்ன சேவாவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஐடியாஸ் இருந்துச்சுன்னா நீங்க இதுல கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்தே நீங்க அந்த சேவாஸ்க்கு வந்து ஆன்லைன்லயே புக் பண்ணிக்க முடியும். இது இன்னும் உங்களுக்கு டிக்கெட்ஸ் புக்கிங் வந்து அவைலபிள் இருக்கு. இது ஆர்ஜித சேவா அப்படின்ற கேட்டகரிக்கு கீழே தான் வரும். இந்த லிங்கை கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஆன்லைன் சர்வீசஸ்ல போயிட்டு ஆர்ஜித சேவான்னு சொல்லி ஃபர்ஸ்டே கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்க டெம்பிள் வந்து திருமலா. ஸோ திருமலாவோட புக்கிங் கம்ப்ளீட்டா முடிஞ்சுது. இந்த லிஸ்ட்ல போயிட்டு நீங்க அடுத்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோவில்களை நீங்க வந்து செலக்ட் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து காட்டும். நீங்க தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் மே மாசத்தோட எல்லா புக்கிங்குமே ஓப்பன் ஆயிடுச்சு. ஆர்ஜித சேவா டிக்கெட், லக்கி டீப், அதே மாதிரி அங்க பிரதட்சணம் அண்ட் சீனியர் சிட்டிசன், விஐபி தர்ஷன் டிக்கெட், இந்த மாதிரி எல்லா டிக்கெட்டும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. திருமலா திருப்பதியோட அக்கமடேஷனும் மே மாசம் வரைக்கும் கம்ப்ளீட்டா ஓப்பன் ஆகிருச்சு. சப்போஸ் உங்களுக்கு ரூம்ஸ் கிடைக்கல, எனக்கு டிடியோட ரூம் தான் வேணும்னு நினைச்சீங்கன்னா அடிக்கடிக்கு செக் பண்ணி பாருங்க. ஆன்லைன்ல யாராவது கேன்சல் பண்ணாங்கன்னா நீங்க புக் பண்ணிக்கலாம். திருமலா ரூம் நீங்க தர்ஷன் புக் பண்ணியிருக்க டேஸ்க்கும் அதுக்கு முதல் நாள், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மே மாசம் நீங்க வந்து ஒரு 10ஆம் தேதி தர்ஷன் புக் பண்ணிருக்கீங்கன்னா 10ஆம் தேதி 9ஆம் தேதியும் திருமலையில ரூம்ஸ் வந்து கேன்சல் ஆனா உங்களுக்கு வந்து காட்டும். அதே மாதிரி ஆர்ஜித சேவா டிக்கெட்லயும் உங்களுக்கு டிக்கெட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு அந்த டேஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா புக் பண்ணுங்க. இதுல வந்து ஜஸ்ட் நீங்க சேவா புக் பண்றதுக்கு முன்னாடியே அந்த சேவாவுக்கான தர்ஷன் டிக்கெட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ கல்யாணோற்சவம் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா மே மாசம் ஃபுல்லாவே புக் ஆயிடுச்சு. அதே மாதிரி வேற ஏதாவது சேவாஸ் நீங்க பார்க்கணும்னா அதே மாதிரி ஊஞ்சல் சேவா கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. டிக்கெட்ஸ் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ அதுவுமே மார்ச் ஃபுல்லா முடிஞ்சுது. ஏன்னா எல்லாருமே 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் கிடைக்கலன்னா அடுத்து வந்து இந்த டிக்கெட் தான் புக் பண்ணுவாங்க. ஆர்ஜித பிரம்மோற்சவம், ஸோ இந்த சேவாலாம் வந்து பார்த்தீங்கன்னா சேவா டிக்கெட்டே கிடையாது. எல்லாமே கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிடுச்சு. இப்போ ஆர்ஜித பிரம்மோற்சவம் கொடுத்துட்டு அதே மாதிரி செக் பண்ணி பாருங்க. ஸோ அதுவும் முடிஞ்சுது. அதே மாதிரி சகஸ்கர தீபாலங்கார சேவா அதை கொடுத்துட்டு கிளிக் கொடுத்து பார்த்தீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு மே மாதம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ ஊஞ்சல் சேவால டிக்கெட்ஸ் வந்து இல்லை. நீங்கள் மற்ற டேஸில் ஏதாவது செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான்னு பாருங்க. ஆனால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ குறிப்பிட்ட ஒரு சில நாட்களில் ஒரு டிக்கெட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கல்யாணோற்சவம்லாம் புக் ஆகாது. மோரோவர் வர்ச்சுவல் சேவாலையும் உங்களுக்கு எல்லா டிக்கெட்ஸுமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சது.
இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து ஸ்பெஷல் ஹோமம் பிளஸ் தர்ஷன் டிக்கெட்ல நீங்க ட்ரை பண்ணலாம். இல்லன்னா ஏபிஎஸ்ஆர்டிசில உங்களுக்கு ஓப்பன் ஆகும்போது நீங்க அதுல கூட செக் பண்ணி பார்க்கலாம். இப்ப ஏப்ரலுக்கே வந்து அவங்க ஒரு 10, 12 நாளைக்கு மேல வந்து ஓப்பன் பண்ணாம இருக்காங்க. கேட்டதுக்கு ஓப்பன் ஆகும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பா நான் வீடியோல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் நேரடி சர்வ தரிசனம்லாம் நார்மலா தாங்க இருக்கு. நேரடி சர்வ தரிசனமே 10 மணி நேரம் தான் ஆகுது. ஒரு 10லருந்து 12 மணி நேரம் ஆகும். 22 கம்பார்ட்மெண்ட்ல தான் பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நேத்து சுவாமி தரிசனம் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 76,577 பேர் வந்து தர்ஷன் பார்த்துருக்காங்க. நாளைக்கு 27ஆம் தேதி என்ன புக்கிங்ஸ் இருக்கு அப்படின்னா, திருமலையில நீங்க தர்ஷன் போகும்போது பார்த்துருப்பீங்க. வாலண்டியர் சேவா செய்யக்கூடியவங்க, அந்த மாரி வாலண்டியர் சேவா உங்களுக்கும் செய்யணும்னு நெனச்சீங்கன்னா, ஆன்லைன்ல தான் இதுக்கான புக்கிங்ஸ் வந்து ஓப்பன் பண்றாங்க. இது மே மாசம் 2024 மே மாசத்தோட புக்கிங் வந்து நாளைக்கு காலையில 11 மணிக்கு ஓப்பன் ஆகுது. இது ஜெனரல் ஸ்ரீவாரி சேவா. ஜெனரலா நமக்கு ஸ்ரீவாரி சேவா போகணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த சேவால நீங்க புக் பண்ணலாம். காலையில 11 மணிக்கு வந்து ஓப்பன் ஆகுது நாளைக்கு. அதுக்கு அடுத்தது நவநீத சேவா. இது வந்து முழுக்க முழுக்க லேடீஸ்க்கு மட்டும் தான் அலவுடு. இந்த நவநீத சேவா அப்படின்றது கோசாலால இருக்கக்கூடிய வேலைகள் செய்யக்கூடிய சேவா தான். இதோட புக்கிங் மத்தியானம் 12 மணிக்கும், அதுக்கு அடுத்தது 1 மணிக்கு பராக்கமணி சேவா. திருமலையில இருக்கக்கூடிய உண்டியல் காணிக்கை எண்ணக்கூடிய சேவா தான் பராக்கமணி சேவா. இந்த சேவாவோட மே மாசத்துக்கான புக்கிங் மத்தியானம் 1 மணிக்கு ஓப்பன் ஆகுது. இதுக்கு புக் பண்றவங்களுக்கு கண்டிப்பா நீங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயி இல்ல பிரைவேட் பேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு எம்ப்ளாயியாவோ இருக்கணும். உங்களுக்கான ஐடி கார்டு இதெல்லாம் குடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. ஜெனரல் ஸ்ரீவாரி சேவாவுக்கு யார் வேணாலும் பண்ணலாம். நீங்க இந்த வெப்சைட்ல இப்ப நீங்க பார்க்கக்கூடிய இந்த ஸ்ரீவாரி சேவா சர்வீசஸ் அப்படிங்கிற வெப்சைட்ல தான் உங்களுக்கான வாலண்டியர் சேவா நீங்க வந்து புக் பண்ணிக்கணும். இது முழுக்க முழுக்க ஃப்ரீ தான். நம்ம எவ்வளவும் பே பண்ண தேவையில்ல. நெறைய ஏஜென்ட்ஸ் வந்து இத வெளியில உங்களுக்கு அமௌண்ட் வாங்கிட்டு நெறைய பேத்துக்கு பண்ணி குடுக்குறாங்க அப்படின்றதுக்காக, இப்ப ஆன்லைன்ல மட்டும் தான் ஓப்பன் பண்றாங்க. தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. இதுதான் இன்னைக்கான டிடிடி ரிலேட்டடா இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட். இந்த மாசத்தோட புக்கிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. வேற எந்த லேட்டஸ்டான அப்டேட் வந்தாலும் சேனல்ல வீடியோவும், நம்மளோட டெலிகிராம், வாட்ஸ்அப் சேனல்ல இன்ஃபர்மேஷனாவும் அப்டேட் ஆகும். செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். நன்றி.